தெரியுமா? நம்ம இன்னைக்கு நார்மல் origami வீடியோ பண்ண போறது இல்ல, பர்த்டே origami வீடியோ பண்ண போறோம். பர்த்டே கட் பண்ண போறத போட்டு சும்மா உடுங்கப்பா சாமி அப்படின்னு வெளில போயிடாதீங்க. அதுக்காக பர்த்டே கட்லாம் பண்ண போறது இல்ல. இப்படி ஒரு அழகான ஃப்ளோட்டை ஃபில் பண்ண போறோம். என்ன இருக்கு, நிறைய பேப்பர்ஸ் வேணும். பரவாயில்ல, நம்ம சொல்லி கொடுக்கலாம். அதுக்கு முன்னாடி நாளைக்கு எங்கள் அம்மா பர்த்டே. ஸோ இந்த வீடியோவை நான் நிறைய பண்ணி வச்சுருக்கேன். அதில் இந்த ஒன்று சூப்பராக இருக்குன்னு எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சு. நான் இதை சேனலில் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு இது பண்ணிட்டேன். ஸோ 12 o'clock-குள்ளே நீங்கள் எல்லோரும் ஹாப்பி பர்த்டே சொல்லிடுங்க. நான் இப்போ சொல்லிடுறேன் ஹாப்பி பர்த்டே அம்மா. ஸோ நான் பண்ண கிஃப்டெல்லாம் ஒரு மாதிரி காமிச்சிக்கிறேன். முதல்ல இது நான் கொடுக்க போகிறேன். இது ஒரு ஃபோட்டோ, இது ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம், இது ஒரு ஃபோன் ஸ்டாண்டு, ஃபோன் நிற்க வச்சு நிற்கும், அண்ட் ஒரு பர்த்டே கார்டு. நான் இது குயிலிங் உங்களுக்கு பண்ணவேன்னு தெரியும், குயிலிங் வச்சு பண்ணது இது. அண்ட் ஒரு க்யூட் குயிலிங் வச்சு பண்ண ஒரு டெடி. ஓகே ஓகே, நம்ம இப்போ எப்படி இந்த ஸ்டார்ட் பண்ணலான்னு கற்றுக்க போகிறோம். வாங்க. இந்த மாதிரி நம்ம நிறைய விங்ஸ் பண்ணணும். ஸோ நான் இப்போ உங்களுக்கு எப்படி ஒன்றே ஒன்று பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்குறேன். ஒரு ஸ்கொயர் ஷீட் எடுத்துக்கோங்க, அதை இப்படி மடக்குங்க. இது ரியலி சிம்பிள் இது. அதுக்கப்புறம் அதை இப்படி மடக்கணும். வேண்டாம், இந்த மாதிரி ஸ்கொயராக மடக்கிக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நமக்கு வருமா? இதை இப்படி மடக்குங்க, இதை இப்படி பண்ணிக்கோங்க, இதை இப்படி மடக்குங்க, இதை இப்படி மடக்குங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்திருக்கும். கரெக்டாக? இப்போ நம்ம இதை இப்படி மடக்கணும். அதுக்கப்புறம் இதை இப்படி மடக்கிக்கோங்க. இந்த மாதிரி வச்சுருக்கோமா? இப்போ இந்த லைனை இப்படி மடக்கிட்டு இதை இப்படி பின்னாடி திருப்பி இந்த லைன் முடிவு மடக்கிக்கோங்க. அப்புறம் இதை மடக்கிடுங்க. அதுக்கப்புறம் சிசர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருந்தால் லைட்டாக இப்படி கட் பண்ணி விட்டுக்கோங்க. இதே மாதிரி நிறைய விங்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி நிறைய விங்ஸ் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன், ஆனால் ஜாயின் பண்ணவும் சொல்லித்தரேன். அப்புறம் கம் எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு வேலை நான் இப்போ ஒன்றே ஒன்று ஜாயின் பண்ண சொல்லித்தரேன். இந்த மாதிரி தான் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணணும். இங்கே க்ளூ எடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இன்னும் போகணுன்னு அவசியம் இல்லை. க்ளூ போட்டால் ரொம்ப நாளுக்கு நிற்கும், இல்லைன்னா ஒரு செகண்டில் உடஞ்சிரும். இதுக்குள்ளே இப்படி போட்டுக்கோங்க. இப்போ இதை இப்படி உள்ளே விட்டுங்க. இதே மாதிரி உள்ளே விட்டு இந்த மாதிரி பெருசாக 2 பண்ணிக்கோங்க. 2 பண்ணதுக்கப்புறம் இதை நம்ம இப்படி ஜாயின் பண்ண போகிறோம். கொஞ்சம் கஷ்டம் தான் தெரியும். ஸோ நான் ஒன்று எடுத்துக்கிட்டு இங்கே கம் போட்டுருவேன். இப்போ கம் போட்டதுக்கப்புறம் இதை நம்ம இங்கே ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஜாயின் பண்ணிடுச்சு. இப்போ இதை நம்ம இங்கே ஜாயின் பண்ண போகிறோம். கொஞ்சம் கடைசியாக உள்ளே விடுறது கொஞ்சம் கஷ்டம். கொஞ்சம் நல்லா உள்ளே விடணும், அப்போ தான் உள்ளே போகணும். ஏன்னா நமக்கு இந்த சைடு இடிச்சுக்கிட்டு இருக்குல்ல. ஓகே, இந்த அக்ஷரம் ரொம்ப உள்ளே போகாது. வெளில இருந்தாலும் கொஞ்சம் கம் நிறைய போட்டீங்கன்னா இருக்கும். ஓகே, இப்போது நான் எனக்கு கிடச்சிது எங்கள் அம்மாவோட கொஞ்சம் பழைய ஃபோட்டோங்க. அதை நம்ம இப்படி ஒட்ட போகிறோம். நீங்கள் உங்களோட ட்ராயிங்ஸ் இல்லை உங்களோட ஃபோட்டோஸ் என்னன்னாலும் இப்படி ஒட்டிக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன வேணாலும் நீங்கள் அப்படி ஒட்டிக்கலாம். நோ வரிஸ் அபவுட் தட். ஸோ நம்ம இப்படி சுற்றி கம் போட்டுப்போம். இப்போ சுற்றி கம் போட்டதுக்கப்புறம் இதை இப்படி ஒட்டுவோம். ஸோ இது காஞ்சதுக்கப்புறம் நம்ம காயம் தூக்கிட்டோம்.
காஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த எக்ஸஸ்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வெட்டினா இந்த ஸ்டார் ரெடி. இதுதான் நம்ம இன்னைக்கு கற்றுக்க போகிறோம் எல்லாம் கற்றுக்கிட்டோம். ஸோ பாய் கைஸ், திரும்பி சொல்கிறேன் ஹாப்பி பர்த்டேம்மா. நீங்களும் எங்கள் அம்மாவுக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லுவாங்க. ஸோ யா, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோ பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் டீச்சர்ஸ் டே வருதுல்ல, நீங்கள் இந்த மாதிரி பண்ணி உங்கள் டீச்சர் ஃபோட்டோ எங்கேயாவது கண்டுபிடிச்சி பிரிண்ட் எடுத்து இங்கே இப்படி ஒட்டி அவங்களுக்கு கொரியர்லாம் அனுப்பிங்கன்னா அவங்களும் ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ நீங்கள் உங்கள் டீச்சர்ஸ் யாருக்குனாலும் இந்த ஒரு கிஃப்டாக பண்ணலாம். இல்லை நீங்கள் பண்ணிச்சுமா உங்கள் இடத்துல எங்கேயாவது இப்படி தொங்க போட்டுக்கலாம். யூ கேன் யூஸ் இட் எனிவே. ஸோ யா, பாய் கைஸ்.